எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்டோடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஸ்னோபால் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல பார்ட் 1 இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்ப நெறைய விஷயங்கள் புரியும். ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் புரியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம 2008ல நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. இந்த சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடத்துல ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் வருது. நெறைய கம்பெனி திவால் ஆகுது. பாண்ட் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து பயத்துல இருக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து பஃபெட் வந்து ஒரு ஐடியா பண்ணி மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க முற்படுறாரு. அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப பஃபெட் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம வந்து இந்த பாண்டுக்கே நம்ம இன்சூரன்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ல வந்து எப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் குடுக்குறது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பத்தி பேசியிருப்போம் இல்லைங்களா? அது மாரி பாண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் குடுக்கலாம். அந்த ஒரு வேள பாண்ட் திவால் ஆச்சு அப்படின்னா, நம்ம பாண்டுக்கு உண்டான தொகையை நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும் அப்படிங்கிறதா வந்து பஃபெட்டோடைய புது ஐடியா. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், போன சாப்டரில் இதே தானே நடந்துச்சு, இதே மாதிரி தானே 2 கம்பெனி வந்து இது மாதிரி பாண்டுக்கே இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கம்பெனியும் திவால் ஆகி போச்சு, ஏன் பஃபெட் மட்டும் எப்படி திவால் ஆகாமல் இருப்பார் அப்படின்னு உங்களுடைய கேள்வி வரும். எனக்கு அதே கேள்வி தான் வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாண்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்த கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டோடைய குவாலிட்டியை அனலைஸே பண்ணாமல் சும்மா ரியல் எஸ்டேட் பாண்ட்னாவே கண்ணை மூடிட்டு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில். அதுவும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 100 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு கேஷே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி 40 கோடி தான் இருக்கும். ஸோ திடீர்னு எல்லாமே கிரைசிஸ் வரும்போது அவங்கனால வந்து பணத்தை புரட்டி கொடுக்க முடியல. அதனால வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஆனால் பஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பிளட் ஆன் த ஸ்ட்ரீட்ல வந்து பாண்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவு வந்து பிரீமியம் கலெக்ட் பண்ணார். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ₹10,00,000 இருக்கக்கூடிய பாண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியமே வந்து ₹4,00,000 கட்டுற மாதிரி இருந்துச்சு. பஃபெட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நாம அனலைஸ் பண்ணக்கூடிய பாண்டெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான பாண்ட். ஸோ இதில் ஏதோ 1, 2 பாண்ட் வேணா திவால் ஆகலாம். ஆனால் எல்லாமே திவால் ஆகாது. ஒருவேளை மிகப்பெரிய அளவுல திவால் ஆச்சு அப்படின்னாலும், நம்ம கம்பெனியில பெர்க்ஷைர் ஹாத்வேல நம்ம அலமாரி நிறைய பணத்தை அடுக்கி வச்சிருக்கிறோம். ஸோ கேஷ் ரிசர்வ்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து தைரியமா இதிலிருந்து இறங்கலாம் அப்படின்ட்டு அவர் பிளான் பண்றாரு. ஸோ பயங்கரமா பிரீமியம் கலெக்ட் பண்றாரு. இதில வச்சு மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் சம்பாரிச்சாரு. ஸோ மக்கள் எல்லாம் பயப்படுற நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்குமே வந்து நம்ம மிகப்பெரிய இந்த கொரோனா மாதிரியான கிரைசிஸ்ல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களோட பிரீமியத்தை அதிகப்படுத்தினாங்க. ஸோ அதே மாரி வந்து பஃபெட் வந்து அந்த இடத்துல வந்து பிரீமியத்தை வந்து மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தினாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பஃபெட் வந்து இன்வெஸ்டருக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னன்னாங்க, ஆக்டிவ் இன்வெஸ்டரா இருக்காதீங்க அப்படின்னு பஃபெட் சொல்றாரு. ஆக்டிவ் இன்வெஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரே நிமிஷம் காத்தடிக்குது. காத்தடிச்சா சடன்னு சத்தம் கேட்குது. வீடியோ எடுக்க முடியாது. ஆக்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா, இப்போ டெய்லியும் ஷேர்ஸை வாங்குறது. இன்றைக்கி வாங்கின்னு ஒரு 3 மாதத்துல வித்துறது. அப்புறம் இல்லை ஒரு 6 மாதத்துல வித்துறது. இல்லை ஒரு 10% ப்ராஃபிட் வந்துன்னா வித்துறது. இவங்கள தான் வந்து பஃபெட் வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டரா கன்சிடர் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதே ஒரு பயம்தான். பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்பெனியை வாங்கிட்டு நீண்ட காலம் முதலீடாக வைங்க. நீங்கள் வாங்கி வித்துட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் டேக்ஸ் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸு, எஸ்எஸ்டி டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி டேக்ஸ் இது மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டு தான் சம்பாதிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிறந்த நிறுவனங்களை நல்ல விலையில் வாங்க அப்படிங்கிறாரு. இப்போ என்னுடைய இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறந்த கம்பெனியை என்னால் குறைந்த விலையில் வாங்க முடியும். ஆனால் விற்க தெரியாது. விற்றுட்டா திருப்பியும் அதே வந்து என்னால் வந்து குறைந்த விலையில் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாங்க, நம்ம டிசிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி 2000 சுற்றிட்டு இருக்குது. நம்மளால் 2000 கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்க முடியும். இதுவே ஒரு 1500 போனாலும் நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா கம்பெனியில் கேஷ் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது. கம்பெனி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வச்சுருக்கிறாங்க. ஸோ கம்பெனியால் தாக்கு பிடிக்க முடியும். இந்த கிரைசிஸில் ஏஐயோடைய கிரைசிஸில் வந்து கம்பெனியால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் நம்பி நான் வாங்குகிறேன். இப்போது ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி ஒரு ₹10,000 ₹20,000 போகுது அப்படின்னா, என்னால் அதை விற்றுட்டு அதே மாதிரி டிசிஎஸ் மாதிரியே கேஷ் ரிச்சான கம்பெனியை கம்மியான விலையில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியலை. என்னால் அந்த அளவுக்கு நான் ஒரு வாரன் பஃபெட்டோ இல்லை ஒரு சார்லி மங்கரோ கிடையாது. ஸோ பஃபெட் அதை தான் சொல்கிறாரு. எல்லாருமே வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியும். சும்மாவா அவருடைய மேரேஜ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, ஹனிமூனுக்கே வந்து கார் ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கை தூக்கிட்டு போன ஆளாச்சு. ஸோ அவர் அதை தான் சொல்கிறாரு. எனக்கு வந்து நேரம் இருக்குது. நான் என்னால் அக்கௌண்ட்ஸை படிக்க முடியும், கம்பெனியும் படிக்க முடியும். எனக்கு கீழே பல பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் எல்லாருனாலையும் அது மாதிரி வேலை செய்ய முடியாது.
நிறைய பேர் வேலையில் இருப்பீங்க, உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேசாமல் நீங்கள் சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதில் வந்து டாப் 50 கம்பெனிஸ் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து குறைஞ்ச கட்டணம் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே அதிலேயே மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிச்சிருவீங்க. அதில் இண்டெக்ஸ் ஃபண்டிங்கை வந்து பேசிவ் ஃபண்டிங்கை வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிருங்க அப்படின்னு பஃபட் இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ஸோ என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா என் நண்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசணும் அப்படின்னா, ஏன்னாடி அதில் போய் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிற, பேசாமல் கோல்ட்லேயும் இல்லை ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ பஃபட் இதை தான் வந்து சொல்கிறாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தப்பு செய்வாங்க. அதே மாதிரி வந்து பஃபட்டும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தவறு செஞ்சுருக்காரு. என்ன அப்படின்னா, டவ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ் வாங்குறாரு. அதாவது என்னென்னா, டவ்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம்னாங்க அந்த கம்பெனியில். இது வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. டவ்வுங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து விலைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 2008 கிரைசிஸ் வந்ததுனால எந்த பேங்க்கும் வந்து லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பஃபட் வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டவ் கெமிக்கல் கம்பெனிக்கு வந்து ஒரு $3 பில்லியன் அதாவது இன்னைக்கு மதிப்பு வந்து 26,000 கோடியை வந்து பணமாக கொடுத்து ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ் வாங்கிக்கிறாரு. ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த என்ன டீல் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து 8.5% டிவிடெண்டாக மட்டுமே வரணும் வருஷம் அப்படின்ட்டு முதல் டீலில் போட்டுறாரு. ஸோ ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து லிக்விடிட்டி பண்ணுறாங்க, கம்பெனி விற்று பணமாக மாற்றுறாங்க, இல்லை வந்து கடன் பிரச்சனைனாலே திவாலாகுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்குக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. 2வது பாண்ட் இன்வெஸ்டருக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காமன் இன்வெஸ்டருக்கு, அதாவது நம்மளை மாதிரியான என்எஸ்சி பிஎஸ்சியில் வாங்குறவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ்ன்னு கம்பெனியை தனி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து டேரெக்டாக வந்து கம்பெனியில் பணம் கொடுத்து ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து நம்மள மாதிரியான காமனான ஆட்களுக்கு வந்து மீதி இருக்க பேலன்ஸு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ். இப்படி பண்ணிவிட்டு ஒரு டீல் போட்டு 8.5% டிவிடெண்ட் எனக்கு வருஷமான வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டார். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து நான் வந்து அந்த டீலே போட்டிருக்கக்கூடாது, நமக்கு வந்து வெளியே பார்க்குறதுக்கு பரவாயில்லையே 8.5% டிவிடெண்ட் வருதுன்னா நல்லது தானே அப்படின்னு தோணும். ஆனால் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிரைசிஸில் அதே ஒரு $3 பில்லியன் சில கம்பெனிகள் வந்து ரொம்ப குறைஞ்ச வேல்யூவேஷனில் இருந்தது. சிகர் பட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே வந்து சார்லி மங்கரை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கம்மியான ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட வந்து அப்போ வந்து காசு கம்மியாக தான் இருந்துச்சு. சின்ன கம்பெனியாக இருக்கும். அந்த கம்பெனியில் போய் முதலீடு பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக் வேல்யூ வந்து ரூ. 100 இருக்கும். அந்த கம்பெனி ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ரூ. 40 தான் ஆகும். ஸோ அந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஷேரை வாங்கி அந்த கம்பெனி மொத்தமாக முழுங்கிடுவார். அப்புறம் அந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணி இல்லைன்னா ஷேர் வேல்யூ அதிகப்படுத்தி வித்துட்டு எக்ஸிட் ஆகிடுவார். இதை வந்து சிகர் பட் இன்வெஸ்டிங் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்துச்சு. அதாவது சார்லி மங்கர் பார்க்கறதுக்கு முன்னாடி. சார்லி மங்கர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த நிறுவனங்களை கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து வாங்கினாலும் தப்பு இல்லை. ஆனால் நீண்ட நாட்கள் ஹோல்டிங்கில் தான் வச்சு அதில் தான் நிறைய வருமானம் காம்பவுண்டிங் மூலிமா நிறைய வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சார்லி மங்கர் பஃபட்டுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் கொக்கோ கோலா மாதிரியான நிறைய நிறுவனங்களில் வந்து நீண்ட நாட்கள் ஹோல்டிங்கில் வச்சு மிகப்பெரிய லாபத்தை சம்பாரிச்சார். 2வது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு நிறைய பணம் வந்ததுனால நிறைய சிகர் பட் இன்வெஸ்டிங் வாங்க முடியலை. ஏன்னா நிறைய பணம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னே தெரியாது இல்லைங்களா, விற்றுட்டு அந்த காசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் காம்பவுண்டிங்கில் விட்டார். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போட்ட அவர்கிட்ட காசு நிறையா இருக்குது, சின்ன கம்பெனிகள் நிறையா இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து வாங்குறதுக்கு அவருக்கு பிரச்சனையே இல்லை. சின்ன கம்பெனிகளை வந்து ரொம்ப கம்மியான வேல்யூவேஷனில் நிறையா வாங்கினார். இது சிகர் பட் இன்வெஸ்டிங். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 20-30% மேலே நான் வந்து லாபம் பார்த்துருப்பேன் அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் நடந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. இதை தான் வந்து ஆத்தர்னு சொல்கிறார். ஸோ யாருனாலுமே வந்து மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நாளைக்கு இதுதான் நடக்கும், அடுத்த மாதம் இதுதான் நடக்கும், அடுத்த 6 மாதம் கழிச்சு இதுதான் நடக்கும்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து கம்மியான வேல்யூவேஷனில் சீப்பான கம்பெனி, நல்ல கம்பெனி சீப்பான வேல்யூவேஷனில் கிடச்சிது அப்படின்னா நம்ம வாங்கி போட்டுட்டு பேசாமல் வெயிட் பண்ணுறதா நம்மளால் முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.